பெண்களை மண்டையில் சுடுவேர் என எச்சரித்த ராமநாதன் அர்ஜுனா இளவாலை போலீசாரால் அதிரடி கைது. சுமார் 110 கோடி ரூபாய்க்கும் அதிகமான பெறுமதியுள்ள குஸ் போதை பொருளுடன் கைது செய்யப்பட்ட பௌத்த தேரர்கள் குழு தலைமை பௌத்த தேரரும் அதிரடி கைது. சிறையில் அடைத்து விசாரிக்கும்படி உத்தரவு. கிளிநொச்சியில் 1.5 வயது குழந்தையை 50,000 ரூபாவுக்கு விற்க முயன்ற தாய் மற்றும் இடைத்தரகர் அதிரடி கைது. விசாரணைகள் தீவிரம். இந்த அரசாங்கம் ஒரு பிட்பாக்கெட் அரசாங்கம். தாங்கள் கொள்ளையடித்துவிட்டு எங்களை கொள்ளையர்கள் என சொல்கின்றார்கள். இவர்கள்தான் நிலக்கரியையும் கொள்ளையடித்தார்கள். கடும் கோபத்துடன் எச்சரித்த நாமல் ராஜபக்ச. திரைசேரியிலிருந்து பணம் களவு போனதை ஏற்றுக்கொள்ள முடியாது. உடனடியாக விசாரணைகளை நடத்துங்கள். கொந்தளிக்கும் மஹிந்த ராஜபக்ச. தாய்லாந்திலிருந்து பிக்குகளை காவியுடுத்தி மொட்டையடித்து கூட்டி வந்தது அனுர அரசாங்கமும் ஜேவிபியும் தான். எனவே அவர்கள் பிக்குகள் இல்லை, மாறாக அனுரவின் ஆட்கள் தான். இதை வைத்துக்கொண்டு இந்த அரசாங்கம் நாடகமாடுகிறது. திருகோணமலையில் கடும் அட்டகாசங்களை செய்யும் கசபதேரரின் கடும் எச்சரிக்கை. ஒருவரை கடத்தி படுகொலை செய்த சம்பவம் தொடர்பில் 5 சந்தேக நபர்கள் அதிரடி படையினரால் கைது. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா சற்று முன்னர் கைது செய்யப்பட்டுள்ளார். இளவாலை போலீசாரால் அவர் சற்று முன் கைது செய்யப்பட்டுள்ளார். தமது தனிப்பட்ட பாதுகாப்புக்காக வழங்கப்பட்ட துப்பாக்கியை காட்டி பெண்ணொருவரை அச்சுறுத்திய சம்பவம் தொடர்பிலேயே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் இளவாலை பெரிய விளான் பகுதியில் அர்ஜுனாவுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் சம்பவம் தொடர்பிலேயே இந்த கைது இடம்பெற்றுள்ளது. இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் துப்பாக்கியை கையிலேந்தியவாறு பெண்களுடன் முரண்படும் காணொளிகள் சமூக வலைத்தளங்களில் பரவி வருகின்றது. அத்தோடு அர்ஜுனா அந்த பெண்களை காலால் எட்டி உதைத்ததாகவும் பின்னர் பெண்கள் அர்ஜுனாவை கல்லால் தாக்கியதாகவும் காணொளிகள் வெளியாகியுள்ளது. இதன் காரணமாக பெண்களை அச்சுறுத்துவதற்காக தனக்கு வழங்கப்பட்ட தனிப்பட்ட பாதுகாப்புக்கென வழங்கப்பட்ட துப்பாக்கியை எடுத்து பெண்களை சுட்டு தள்ளுவேன் என அர்ஜுனா எச்சரித்த காணொளிகளும் வெகுவாக பரவி வருகின்ற நிலையில் இன்றைய தினம் அர்ஜுனா ராமநாதன் இளவாலை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சுமார் 110 கோடி ரூபாய்க்கும் அதிக பெறுமதியுடைய ஹுஸ் மற்றும் ஹெஸ் வகை போதைப் பொருட்களுடன் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்ட 22 தேரர்களை 7 நாட்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்ய நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. இதற்கிடையில் பிக்குகள் குழுவை வழிநடத்தியதாக கூறப்படும் தலைமை பிக்கு கம்பகாவின் மீகமமுள்ள பகுதியில் போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரால் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார். கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் ஊடாக பெருமளவிலான போதைப் பொருட்களை கடத்த முயன்ற போது போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரால் இந்த தேரர்கள் குழு கைது செய்யப்பட்டது. அவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களின் சர்வதேச சந்தை மதிப்பு 110 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக இருக்கும் எனவும் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட 22 தேரர்களும் நேற்று ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் நீர்கொழும்பு மேலதிக நீதவான் இசுபானி அபேசேகர முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இதன்போது இந்த பாரிய போதைப் பொருள் கடத்தல் பின்னணியில் உள்ள ஏனைய நபர்கள் மற்றும் சர்வதேச தொடர்புகள் குறித்து விரிவான விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டியிருப்பதால் சந்தேக நபர்களை தடுத்து வைத்து விசாரணை செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நீதவான் சந்தேக நபர்களை 7 நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்கும்படி போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளார். இலங்கையில் அண்மை காலமாக பிடிபட்ட போதைப் பொருள் கடத்தல் சம்பவங்களில் இது ஒரு பாரிய மற்றும் அதிர்ச்சி அளிக்கும் சம்பவமாக கருதப்படுவதோடு இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினர் தீவிரமாக முன்னெடுத்து வருகின்றனர். தாய்லாந்தில் இருந்து வந்து கைது செய்யப்பட்ட பிக்குகள் தொடர்பான சம்பவத்தின் பின்னணியில் அரசாங்கமும் ஜேவிபி உறுப்பினர்களும் இருப்பதாக சந்தேகிப்பதாக கசபதேரர் தெரிவித்துள்ளார். மொட்டையடித்து காவி அணிவித்து போதைப் பொருளுடன் அனுப்பி வைத்தது அரசாங்கமாகவே இருக்குமென தான் சந்தேகப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பிக்குகளுக்கு போதைப் பொருட்களை பழக்குவது ஜேவிபி உறுப்பினர்களே, இது அவர்களை சிக்க வைப்பதற்காக செய்யப்பட்ட ஒன்றாகும் எனவும் திருகோணமலையில் பெரும் அட்டகாசங்களை செய்து வரும் கசபதேரர் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி தர்மபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புன்னை நீராவி கிராம அலுவலகர் பிரிவில் 1.5 வயது குழந்தையை 50,000 ரூபாவுக்கு விற்ற தாய் மற்றும் இடைத்தரகர் ஆகியோர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
தர்மபுரம் போலீசாருக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் நடத்தப்பட்ட திடீர் சுற்றி வளைப்பில் குழந்தையின் தாய் மற்றும் அதற்கு உடந்தையாக இருந்த நபர் ஆகியோர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கிளிநொச்சி தர்மபுரத்தில் 7ஆம் யூனிட் பகுதியில் வசிக்கும் தாய் ஒருவரே இவ்வாறு தனது குழந்தையை பணத்திற்காக விற்பனை செய்துள்ளார். மீட்கப்பட்ட குழந்தை தற்போது மருத்துவ பரிசோதனைக்காகவும் பாதுகாப்புக்காகவும் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது. கைதானவர்கள் தற்போது போலீஸ் காவலில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் வறுமை அல்லது வேறு காரணங்களினால் இந்த விற்பனை நடைபெற்றதா என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை குறித்த குழந்தையை விலை பேசி விற்றமை தொடர்பாக புகைப்படமும் இது தொடர்பான கடிதமும் சற்று முன் வெளியாகி அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இப்போது நம்மிடம் ஒரு பிட்பாக்கெட் அரசாங்கம் உள்ளது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அரசாங்கம் பட்டப்பகலில் நிதி அமைச்சகத்தை கொள்ளையடித்துள்ளது என்றும் ராஜபக்ச கூறினார். கொழும்பில் ஊடகங்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். திருடன் என்று கூறிக்கொண்டு திரியும் பிட்பாக்கெட் திருடன் சொல்வதை கேட்டு அப்பாவி மக்கள் அவனை துரத்தி செல்கின்றார்கள். பிட்பாக்கெட் திருடனை போலவே அரசாங்கமும் பிட்பாக்கெட் திருடன் உடனடியாக பைகளை திருடிவிட்டு நகர்ந்து விடுகிறான். அரசாங்கமும் அப்படித்தான். அவர் பதவியேற்ற நாள் முதல் ஒருபுறம் 323 கொள்கலன்கள் கடத்தப்பட்டுள்ளன. துறைமுகத்திலிருந்து போதைப் பொருட்கொள்கலன்கள் கடத்தப்பட்டன. மறுபுறம் நிலக்கரி கடத்தப்படுகிறது. இப்போது நிதி அமைச்சகத்தின் கணக்கிலிருந்து பணம் திருடப்பட்டுள்ளது. இதற்கு காரணம் இந்த பிட்பாக்கெட் அரசாங்கம் தான் என நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். திரைசேரியிலிருந்து 2.5 மில்லியன் டாலர் பணம் ஹேக்கர்களின் கைகளுக்கு எவ்வாறு சென்றது என்பதை கண்டறிய வேண்டுமென முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வேண்டுகோள் விடுத்துள்ளார். இலங்கை அரசாங்கம் வெளிநாட்டு கடன் தவணையாக செலுத்திய 2.5 மில்லியன் டாலர் பணம் கணினியினூடாக குற்றவாளிகளின் கைகளுக்கு சென்ற சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் திரைசேரியிலிருந்து பணம் மாயமான விவகாரம் தொடர்பில் கருத்து தெரிவித்த போது மஹிந்த ராஜபக்ச இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் இந்த தொகை சிறிய தொகை என கூறி வருவதாகவும் தொகை சிறியதோ பெரியதோ எவ்வாறான சம்பவங்கள் மீள இடம்பெறுவதனை தடுக்கவும் பாரிய மோசடிகளை தவிர்ப்பதற்கு உரிய விசாரணைகள் அவசியமானது எனவும் தெரிவித்துள்ளார். மோசடியாளர்களின் கைகளுக்கு சென்ற பணத்தை மீள பெற்றுக்கொள்ள முடியும் என நினைப்பதே ஏமாற்று வேலை எனவும் மஹிந்த குறிப்பிட்டுள்ளார். பாரிய மோசடிகள் இடம்பெற்றதன் பின்னர் பிரச்சினைகளை மூடி மறைப்பதற்கு சில ஊடகங்கள் முயற்சித்து வருகின்றன எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். குற்றச் செயலில் ஈடுபட்ட நபர் பிடிபட்டால் பணம் செலவழிந்து விட்டது என கூறுவார் எனவும் அதற்கு முன்னர் குற்றவாளிகளை பிடிக்க வேண்டும் எனவும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஒருவரை கடத்தி கொலை செய்தது தொடர்பாக காவல்துறை விசேட அதிரடிப்படை அதிகாரிகள் நேற்றைய தினம் 5 சந்தேக நபர்களை கைது செய்துள்ளனர். கடந்த 22ஆம் திகதி மட்டக்குளிய காவல்துறை பிரிவில் ஒருவரை கடத்தி கழுத்தை நெரித்து கொன்று நீரில் மூழ்கடித்த குற்றத்தில் சந்தேக நபர்கள் ஈடுபட்டிருந்ததாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அதன்படி ஜெயவர்த்தனபுரம் முகாமில் உள்ள விசேட அதிரடிப்படை அதிகாரிகள் குழுவுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு மட்டக்குளிய காவல் நிலையத்தில் முற்படுத்தப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் கொழும்பு 15 மற்றும் பமுனுகம பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்றும் அவர்களின் வயது 23 முதல் 36 வரை இருக்கும் என்றும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் நேற்றைய தினம் புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டுள்ளனர்.